பாலஸ்தீன மக்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள். ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. காசா முழுவதையும் புனரமைப்பதற்காக அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்தை ஹமாஸ் நிராகரித்துள்ளது. அதேபோல் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட அரபு நாடுகளும் நிராகரித்துள்ளன. காசாவில் இருந்து வெளியேறும் பாலஸ்தீன அகதிகளை ஜோர்டான், எகிப்து மற்றும் இதர அரபு நாடுகள் அதிகளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். இது தற்காலிகமான தீர்வா அல்லது நீண்டகால தீர்வா என்று கேட்டதற்கு இரண்டும் இருக்கலாம் என்று பதிலளித்திருந்தார். இந்த நிலையில்தான் புனரமைப்பு என்ற போர்வையில் நல்ல நோக்கங்களை கொண்டிருப்பதாக தோன்றினாலும் பாலஸ்தீனியர்கள் எந்த சலுகைகளையும் தீர்வுகளையும் ஏற்க மாட்டார்கள் என ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஜோ பைடன் நிர்வாகத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2000 பவுண்டு குண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்ப அமெரிக்க இராணுவத்திற்கு உத்தரவிட்ட நிலையிலேயே பாலஸ்தீன மக்களுக்கு வெளியேறும் கோரிக்கையை டொனால்டு டிரம்ப் வைத்திருக்கிறார். காசா குடியிருப்பாளர்கள் அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் அவர்களின் இடப்பெயர்வு தற்காலிகமாகவோ அல்லது நீண்ட காலமாகவோ இருக்கலாம் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் நிகழ்வுக்கு பின்னர் ட்ரம்ப் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். சில அரபு நாடுகளுடன் இணைந்து பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வேறு இடத்தில் வீடுகளை கட்ட விரும்புவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். காசாவில் 2.3 மில்லியன் மக்கள் வசித்து வரும் நிலையில் அதிக எண்ணிக்கையில் பாலஸ்தீனர்களை ஜோர்டான் ஏற்றுக்கொள்ளுமா என்று மன்னர் அப்துல்லாவிடம் தான் கேட்டதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஜோர்டானில் ஏற்கனவே 2.4 மில்லியன் பாலஸ்தீன அகதிகள் இருக்கும் நிலையில் மீண்டும் 2.3 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மன்னரிடம் பேசி வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்.